வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். செம்மணியில் ஐரோப்பிய ஒன்றிய குழுவின் விஜயம், சர்வதேச நீதி கோரி வீதியில் போராடிய உறவுகள். நீதிமன்ற உத்தரவை மீறி கன்னியாவில் விகாரை கட்ட முயற்சி, தமிழ் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் கடும் எதிர்ப்பு. கோமாகம தொழிற்சாலை தீ விபத்து, தமிழ் யுவதி உட்பட 5 பலி, மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகம். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டம், ஊடகங்களை எதிர்கொள்ளாது சென்றார் எதிர்க்கட்சித் தலைவர். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை தேவை, எம்பி கர்ஷன ராஜகருணா வலியுறுத்தல். வலி வடக்கில் சுவீகரிக்கப்பட்ட 6000க்கும் அதிகமான ஏக்கர் காணிகள் வர்த்தமானியை மீளப்பெற அழுத்தம் தருமாறு ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் கோரிக்கை. கல்விசையில் தொழில்நுட்ப கலைஞர் மீது துப்பாக்கிச் சூட்டு முயற்சி தோல்வி, தப்பியோடிய துப்பாக்கிதாரிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. மட்டக்களப்பில் அதிகரிக்கும் உஷ்ணம், வற்றிய குளங்கள், மக்களுக்கு தினமும் 25,000 லிட்டர் குடிநீர் வழங்க நடவடிக்கை. பறையன் ஆலங்குளம் இரும்பு பாலத்தில் வாகன விபத்து, 4 அருட்சகோதரிகள் காயம். கனடாவில் குழந்தைகள் பாலியல் சுரண்டல் காணொலிகளை வைத்திருந்ததாக இலங்கை வம்சாவளி மருத்துவர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இடம்பெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட விசேட தூதுக்குழுவினர் இன்றைய தினம் வருகை தந்தனர். இவ்விஜயத்தின் போது மயானத்திற்கு வெளியே ஏனியன் வீதியில் பாதிக்கப்பட்ட மக்களின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எமக்கு உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் என்பது வெறும் கண்துடைப்பு மட்டுமே. எனவே எமது பிரச்சினைகளுக்கு சர்வதேச விசாரணையை வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சித்துப்பாத்தி புதைகுழியில் இருந்து நாளாந்தம் பெண்கள், சிறுவர்கள் மற்றும் தலையற்ற முண்டங்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டு வருவதாகவும், கடந்த கால சிங்கள படைகளாலும் அரசாங்கத்தாலும் இந்த கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்த காணாமல் ஆக்கப்பட்ட சிறார்களின் புகைப்படங்கள் அடங்கிய பதாதைகளை ஊடகங்கள் பதிவு செய்யாதவாறு போலீசார் மறைத்து நின்று இடையூறு விளைவித்ததாகவும், இதனால் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டதாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இருவருடன் மட்டும் கலந்துரையாடியதுடன் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றனர். இது குறித்து யாழ் ஊடக மையத்தில் கருத்து தெரிவித்த ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர்களுக்கான மேம்பாட்டு அமைப்பின் வடக்கு கிழக்கு பணிப்பாளர் வாசுகி சுதாகரன், நீதி கேட்டு வீதியில் கண்ணீர் விட்டு கதறி எழுத உறவுகளை ஏறிட்டு கூட பார்க்காமல் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் சென்றது பெரும் ஏமாற்றத்தை அளித்ததாக தெரிவித்தார். சர்வதேச கண்காணிப்பு இன்றி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த உள்ளக அகழ்வு பணிகளால் நீதி கிடைக்காது என்பதால் உடனடியாக இந்த அகழ்வுகளை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினர், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். படத்தையே மறைத்து கொண்டு நிற்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுடைய சரியான பொறுப்புக்கூறல் இல்லாமல் பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று தொல்பொருள் வளாகத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி பௌத்த விகாரை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் அரசியல் பிரதிநிதிகளும் சமூக அமைப்புகளும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கன்னியா தொல்பொருள் வளாகத்தில் உள்ள தூபியை பாதுகாக்கும் நடவடிக்கையின் ஆரம்ப விழா என்ற பெயரில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார மற்றும் தொல்பொருளியல் திணைக்கள பிரதிப்பணிப்பாளர் சுரங்க பிரேரா உள்ளிட்ட அரச பிரதிநிதிகள் பங்கேற்புடன் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இருப்பினும் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த பகுதியில் புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புராதன பிள்ளையார் ஆலய இடிபாடுகள் உள்ள இடத்தில் விகாரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமாக திகழும் கன்னியாவின் தொல்லியல் சான்றுகள் திரிவுபடுத்தப்படுவதாகவும் பாரம்பரிய உரிமைகள் பாதிக்கப்படுவதாகவும் உள்ளூர் மக்களும் அமைப்புகளும் கவலை வெளியிட்டனர். கடந்த கால ஆட்சிகளில் மக்கள் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்ட இந்த கட்டுமான பணிகள் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் முன்னெடுக்கப்படுவது ஏனென்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை தமிழ் அரசியல் கட்சியின் உறுப்பினர் குமார் ஜெயக்குமாரன் விடுத்துள்ள அறிக்கையில் அனைவரையும் சமமாக நடத்துவதாக கோரிக்கொண்டு உள்நோக்கத்துடன் தமிழர் அடையாளம் மற்றும் கலாச்சாரத்தை அளிக்க முயன்ற கடந்த கால அரசுகளைப் போலவே செயல்படுகின்ற எந்தவொரு அரசையும் நாம் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்று தெரிவித்தார். சிங்கள முஸ்லிம் சகோதரர்களுடன் பரஸ்பர நல்லிணக்கத்துடன் வாழுகின்ற அதே வேளையில் எமது முன்னோர்கள் பாதுகாத்து தந்த வரலாற்று செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் கடமை நமக்கு உண்டு. தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க எனது குரல் தொடர்ந்தும் ஒலிக்கும் என்று தெரிவித்துள்ளார். கோமாகம கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் நேற்று காலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் தமிழ் யுவதி ஒருவர் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் விவரங்களை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். வரதராஜ் தமயந்தி வயது 26, மஸ்கலியா சகன் உதார வயது 19, தெனியாய சச்சின் தில்ஷான் வயது 24, அட்டலகலம்பல்ல மரியோ எட்வர்ட் வயது 52, பன்னிப்பட்டிய திலீத் மதசங்க தெனியாய கொலவங்கன பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் தீ விபத்தின் போது நச்சுப் புகையை சுவாசித்த பெண் ஒருவர் சிகிச்சைக்காக கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இதேவேளை குறித்த தொழிற்சாலை கடந்த சில ஆண்டுகளாகவே சுற்றாடல் பாதுகாப்பு அனுமதி பத்திரம் உட்பட அவசியமான பல முக்கியமான அனுமதிகளை புதுப்பிக்காமல் இயங்கி வந்துள்ள அதிர்ச்சி தகவலும் விசாரணைகளின் மூலம் வெளிவந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டம் எதிர்கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரா, பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன, ஹெக்டர் அப்புகாமி, முஜிபுர் ரஹ்மான், SM மரிக்கார், சித்ரால் பெர்னாண்டோ மற்றும் ரோகன பண்டாரா உள்ளிட்ட பல முன்னணி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டம் முடிவடைந்து வெளியேறிய எதிர்க்கட்சித் தலைவரிடம் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்ப முயன்றனர். இருப்பினும் அவர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டுச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் முன்மொழிவு குறித்து அரசாங்கம் அலட்சியமாக செயல்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கோட்டையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். உலக நாடுகள் சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக சட்டங்களை இயற்றி வருகின்ற நிலையில் இலங்கையில் அரசாங்கம் இதனை கண்டுகொள்ளாமல் உள்ளது என்றும் எதிர்க்கட்சியால் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றம் மூலம் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட சட்டத்திருத்தம் குறித்து அரசாங்கம் எதுவும் தெரியாது போல் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வருகின்ற வயதை உயர்த்த முயல்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் காலி பணியிடங்களை நிரப்புவதை விடுத்து ஓய்வு வருகின்ற வயதை அதிகரிக்க முனைவதன் மூலம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நீதித்துறைக்கு அழுத்தம் தருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பணச்செலவை வழக்கின் விசாரணைகளை இடைநிறுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. யோஷித ராஜபக்ச சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யோஷித ராஜபக்சவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சட்ட நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு எதிராக வலுவான வாதங்களை முன்வைத்து வழக்கு விசாரணைகளை இடைநிறுத்துவதற்கான கோரிக்கைகளை வன்மையாக எதிர்த்தார்.
வெளிவடக்கு மக்களின் 6317 ஏக்கர் காணிகளை சுவீகரித்து 2013ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெற இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் சிவில் அமைப்புகள் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளன. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தூதுவர்களுக்கும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றது. போர் நிறைவடைந்து 15 வருடங்களுக்கு மேலாகியும் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்று இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சினால் சுவீகரிக்கப்பட்ட 6317 ஏக்கர் காணிகளுக்கான வர்த்தமானி இதுவரையில் மீளப்பெறப்படாத நிலையில் அந்த காணிகளை விடுவிக்கவும் வர்த்தமானி ரத்து செய்யவும் இலங்கை அரசுக்கு அழுத்தம் தருமாறு வலியுறுத்தப்பட்டது. சிறுபான்மை மக்களை பாதித்து வருகின்ற காணி அபகரிப்பு, காணி மீட்பில் நிலவுகின்ற தாமதங்கள் மற்றும் அதனால் மக்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார வாழ்வாதார சவால்கள் குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்களை ஐரோப்பிய குழுவிடம் முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முக்கிய தலைவர்களான குட்டிமணி மற்றும் தங்கதுரை ஆகியோரின் திருவுருவ சிலைகளை நிறுவுவதற்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அமிர்தலிங்கம், குட்டிமணி மற்றும் செல்வராஜா தங்கதுரை ஆகியோரின் 43வது நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஜூலை 25 அன்று அவர்களது திருவுருவ சிலைகளை வல்வெட்டித்துறையில் நிறுவுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் சிலை அமைப்பு குழுவின் அமைப்பாளர்களில் ஒருவரான சதீஷ் என்பவரை வல்வெட்டித்துறை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வாக்குமூலம் பெற்றனர். தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இன்று வரை பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வழக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, சட்டத்தரணி விஸ்வலிங்கம், மணிவண்ணன் உள்ளிட்ட பல முன்னணி சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த கௌரவ நீதவான் எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை குறித்த சிலைகளை நிறுவுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பு கொள்ளிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பிரபல லிபர்டி பிளாசா வணிக வளாகத்தில் இயங்கி வந்த கடையொன்றில் வலான ஊழல் தடுப்பு பிரிவினர் நடத்திய அதிரடி சோதனையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட 300க்கும் மேற்பட்ட அதிநவீன கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கைபேசிகளில் ஐபோன்கள் உட்பட பல முன்னணி பிரபல நிறுவனங்களின் நவீன ரக கைபேசிகள் அடங்குகின்றன. இவற்றின் மொத்த சந்தை பெறுமதி சுமார் 50 மில்லியன் ரூபாய் என போலீசார் மதிப்பிட்டுள்ளனர். அரசிற்குரிய வரிகளை செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட இக்கைபேசிகளை விற்பனை செய்து வந்தமை தொடர்பாக கடையில் இருந்த சந்தேக நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து வலான ஊழல் தடுப்பு பிரிவினர் மற்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெம்பிள் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வரும் ஏசி பழுது பார்க்கும் தொழில்நுட்ப கலைஞர் ஒருவர் மீது நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு முயற்சி துப்பாக்கி இயங்காததால் அதிர்ஷ்டவசமாக தோல்வியில் முடிவடைந்தது. நேற்றிரவு 10:30 மணியளவில் குறித்த நபர் தனது வீட்டின் மேல் மாடியில் தனியாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த வேளை அங்கு வந்த இனந்தெரியாத இருவர் நீ சமைந்ததானே என கேட்டு துப்பாக்கி போன்ற ஆயுதத்தால் அவர் மீது சுட முயன்றுள்ளனர். எனினும் அந்த சமயத்தில் துப்பாக்கி இயங்கவில்லை. துப்பாக்கி இயங்காததால் ஆத்திரமடைந்த தாக்குதலாளிகள் அந்த நபரை உதைத்து அருகில் இருந்த நாற்காலியால் தாக்கியுள்ளனர். இதில் அவருடைய தலையில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. தாக்குதலில் இருந்து தப்பிச் சென்ற அவர் அருகில் உள்ள தனது நண்பரின் வீட்டில் சென்று ஒளிந்து கொண்டார். அவரை தேடி வந்த துப்பாக்கிதாரிகள் நண்பரின் வீட்டு கதவையும் தாட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக அண்டை வீட்டார் ஒருவர் கல்கிசை தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான நபர் இதற்கு முன்னர் எவ்வித குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டதில்லை என தெரிய வந்துள்ளது. எனினும் அவரது மகன் மீது கல்கிசை போலீசாரால் பின்வரும் வழக்குகள் பதிவாகியுள்ளன. இத்துப்பாக்கிச்சூட்டு முயற்சிக்கான பின்னணி மற்றும் காரணம் இதுவரை வெளிவரவில்லை எனவும் தப்பியோடிய இடந்தெரியாத நபர்களை கைது செய்ய மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது நிலவி வரும் கடும் உஷ்ணமான காலநிலை காரணமாக போரத்தீவு பெற்ற பிரதேசத்திற்குட்பட்ட கிராமிய குளங்கள் மற்றும் கிணறுகள் முற்றாக வற்றி போயுள்ளன.
இதனால் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டச்சீட்டை போக்க மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நாளாந்தம் 25 லிட்டர் குடிநீர் வழங்க திட்டமிட்டுள்ளதாக போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனன் தெரிவித்துள்ளார். போரதீவு பற்று பிரதேசத்திற்குட்பட்ட பெரிய போரதீவு பெரியகுளம், கோவில் போரதீவு குளம், பொருகாமம் குளம் மற்றும் வெள்ளாவளி குளம் உள்ளிட்ட பல கிராமிய குளங்களில் நீர் வற்றி போயுள்ளது. குளங்களில் நீரில்லாததால் கால்நடைகள் நீரினை தேடி அலைவதையும், வற்றிய குளங்களில் அப்பகுதி மக்கள் மீன்பிடிப்பதையும், பறவைகள் இறை தேடி வருவதையும் காண முடிகிறது. கிராமங்களில் உள்ள கிணறுகளிலும் நீர்மட்டம் முற்றாக குறைந்துள்ளதால் மக்கள் குடிநீரின்றி அவதியுற்று வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வாக போரதீவு பற்று பிரதேச சபையின் சார்பில் இன்றிலிருந்து நீர்த்தாங்கிகள் மூலமாக நாளாந்தம் சுமார் 25 லிட்டர் குடிநீரை மக்களுக்கு விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தவிசாளர் வி மதிமேனன் உறுதிபட தெரிவித்துள்ளார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி அருட் சகோதரிகள் பயணித்த வாகனம் ஒன்று இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் பெரியநாளுங்குளம் இரும்பு பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தின் போது வாகனத்தில் பயணித்த 4 அருட் சகோதரிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒரு அருட் சகோதரியின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் அவர் மேலதிக அவசர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளானவர்கள் மன்னாரைச் சேர்ந்த மாசற்ற அமலோற்பவ அன்னை சபையைச் சேர்ந்த அருட் சகோதரிகள் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் டொரண்டோவில் உள்ள பிரபல குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் சிறுவர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை மற்றும் சுரண்டல் தொடர்பான காணொளிகளை அணுகியதாகவும் வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். டொரண்டோவை சேர்ந்த 44 வயதான டாக்டர் திலன் திசநாயக்க என்பவரே டொரண்டோ போலீசாரால் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி சிறுவர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை உள்ளடங்கலை பதிவிறக்கம் செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசாரின் இணையவழி குழந்தைகள் சுரண்டல் பிரிவு விசாரணையை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 2026 மருத்துவமனை மற்றும் அவரது தனியார் வீட்டில் சோதனைகளை நடத்திய போலீசார் அவரது அலுவலக கணினி உள்ளிட்ட பல மின்னணு சாதனங்களை கைப்பற்றினர். மருத்துவராக அவர் பணியாற்றியதற்கும் இந்த பாலியல் வன்கொடுமை பொருட்களுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என டொரண்டோ போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து டொரண்டோ சிக் கிட்ஸ் குழந்தைகள் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த செய்தி மிகுந்த மனவருத்தம் அளிக்கிறது. போலீசாரால் கூறப்படும் இந்த நடத்தையை கடுமையாக கண்டிக்கிறோம். நோயாளிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பே எங்களது முதன்மையான முன்னுரிமையாகும். விசாரணை குறித்து தெரிய வந்த உடனேயே டாக்டர் திசாநாயக்க பணியிலிருந்து விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார். நோயாளிகளுக்கு எந்த ஆபத்தும் இருப்பதாக தெரிவிக்கப்படவில்லை. சந்தேகங்கள் மற்றும் கவலைகள் உள்ள குடும்பத்தினர் மருத்துவமனையின் நோயாளி தொடர்பு குழுவை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மன்னார் அடம்பரை புறப்படமாகவும் பெரிய கல்லாறு 2ஆம் குறிச்சி ஊர் வீதி மற்றும் மன்னார் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சாந்தம்பிள்ளை பத்திநாதன் அவர்கள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் செழியன் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தில்லைநாதன் கமலாதேவி அவர்கள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். வத்தளையை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கலைவாணி யோகேஸ்வரன் அவர்கள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரங்கையா மருதை அவர்கள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.